உங்களுக்கு ஏதாவது ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருந்து அதே குறிக்கோளுக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் முயற்சி பண்ணி தோத்து போகும்போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கானது. மற்றவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக மாறணும்னா இந்த கதையில் சொல்லப்படுற டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை சொல்கிறதுக்காக உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது சபரி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். முன்னொரு காலத்தில் மணி மாளிகை அப்படின்னு பறந்து விரிஞ்ச ஒரு நாடு இருந்தது. பேருக்கு ஏத்தாப்புல அந்த நாட்டில் ஒரு பெரிய மணியும் உண்டு. அது ரொம்ப சிறப்பான மணி. அரண்மனை வாசல்ல கட்டப்பட்டிருந்த மணி, தங்கத்தால செய்யப்பட்டு வைரத்தாலேயே இழைக்கப்பட்ட மணி, விலை மதிப்பே இல்லாத மணி. அப்படிப்பட்ட அந்த மணி ஒரு நாள் எதிர்பாராத விதமா காணாம போயிடுது. அந்த நாடே அதனால பதற்றத்துக்கு உள்ளாகுது. நம்ம நாட்டுக்கே பொக்கிஷம் மாதிரி இருக்கிற அந்த மணியை யார் தான் கொள்ளையடிச்சது அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்க, அரண்மனை மணியை நிச்சயமா கண்டுபிடிப்பேன், திருடிட்டு போனவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அரசர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுக்காக அவர் அறிவிச்சதுதான் அந்த அதிரடியான போட்டி. அதாவது அந்த அரண்மனையோட தங்க மணியை யாரு கண்டுபிடிச்சு தர்றாங்களோ அவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதியையே தாரை வாத்து தர்றதா அறிவிச்சாரு அந்த ராஜா. நாட்டோட ஒரு பகுதினா சும்மாவா? அதனால நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு நிறைய பேர் அந்த மணியை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த தங்க மணியோ யாரோட கையிலையுமே அகப்படலை. இப்படி இருக்கும்போது தாங்க ஒரு நாள் எதேச்சையா அந்த நாட்டில் இருந்த அடர்ந்த காட்டு பகுதி ஒன்றுல சில வீரர்கள் சேர்ந்து அந்த மணியை தேடிட்டு இருக்கும்போது தொலைஞ்சு போன அந்த மணியோட சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சுது. கூடவே ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கர்ஜனையும். அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆனாலும் தேடுறதை தொடர்ந்தாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? முகம் குதறப்பட்டு அழுகுன நிலையில இருந்த சில பிரேதங்கள் தான். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கிற பிரேதங்கள், இன்னொரு பக்கம் ஆக்ரோஷமான முனங்களுக்கு நடுவுல கேட்கிற அந்த மணி சத்தம். ரெண்டையும் பார்த்து கேட்டு பதறி அடிச்சு அந்த காட்டுல இருந்து ஓடி வந்தாங்க அந்த வீரர்கள் எல்லாரும். அப்படியே வந்த கையோட அரசரை சந்திச்சு செய்தியையும் சொன்னாங்க. ராஜா, நம்ம அரண்மனை மணி காணாம போனதுக்கு காரணம் கொள்ளைக்காரங்களோ திருடங்களோ கிடையாது. அதை தூக்கிட்டு போனது ஒரு பெரிய பூதம். அதுவும் சாதாரண பூதம் இல்ல. தங்கிட்ட இருந்து யாராவது அந்த மணியை திரும்பி எடுக்க முயற்சி செய்தாங்கன்னா அவங்கள அடிச்சு கொதறி சாகடிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த பூதம் அப்படின்னு. அது கூடவே இனிமேல் எங்களை அந்த மணியை தேடி போக சொல்லாதீங்க ராஜா அப்படின்னு கெஞ்சவும் செஞ்சாங்க. அதனால ராஜாவும் அந்த மணியை தேடுற முயற்சியை அப்படியே நிறுத்திட்டாரு. நாட்டில் இருக்கிற மற்றவங்களும் கூட அந்த கொடிய பூதத்து மேல இருந்த பயத்தால அந்த மணியை பற்றிய நினைப்பையே விட்டுட்டாங்க. ஆனாலுங்க இது எல்லாத்தையும் மீறியும் அப்பப்போ யாராவது அபூர்வமா அந்த காட்டுக்குள்ள மணியை தேடி போவாங்க. அப்படி போனவங்கெல்லாம் ஒன்று அந்த கர்ஜனைக்கு பயந்து திரும்பி வந்துருவாங்க, அல்லது அந்த பூதத்தை தேடி உள்ள போய் அடுத்த சில நாட்கள்லயே பிரேதமா கிடப்பாங்க. இப்படியே ஒரு சில வருடங்கள் கடந்து போச்சு. அந்த சில வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அதே நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபனுக்கு தான் சின்ன பையனா இருந்தப்போ தொலைஞ்சு போன அந்த மணியை தானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் வந்துச்சு. அதனால அவன் என்ன செஞ்சான், அந்த மணியை பத்தி நிறைய தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சான். பொதுவா எல்லாருமே ரெண்டு விஷயத்த தாங்க மறுபடி சொன்னாங்க. ஒன்று, அந்நாள் வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற யார் ஒருத்தருமே அந்த பூதத்தை நேர்ல பார்த்தது இல்லை அப்படிங்கிறது. ரெண்டு, மீறி யாராவது அதை பார்க்க முயற்சி செஞ்சாங்கன்னா கூட அவங்க யாரும் உயிரோட திரும்பி வரல அப்படிங்கிறது. இந்த ரெண்டு தகவல்களுமே அவனை யோசிக்க வச்சது. சந்தேகத்தை தீக்கிறதுக்காக அந்த காட்டுக்கே போக வச்சது. அவனும் அந்த காட்டுக்கு போனான். மணி சத்தம் கேட்குற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு நாள் முழுசும் தங்குனா. அடுத்த நாளே நாட்டோட அரசர்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளை வச்சான். ராஜா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்து ஒரு மணி காணாம போச்சுல்ல, அந்த தங்க மணியை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தர்றேன். நீங்க எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி
நாட்டோட ஒரு பகுதியை எழுதி தருவீங்களா அப்படின்னு. ராஜா முதல்ல கோவப்பட்டாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மணியை திருப்பி கொண்டு வர்றது என்ன சாதாரண காரியம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதை தேடி போனவங்க நிறைய பேர் பூதத்துக்கு இரையாகி பிரேதமாக தான் கிடந்தாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவனை திட்டுனாரு. ஆனா அவன் பிடிவாதமா தான் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்கவும் அவன் கோரிக்கைய ஏத்துக்கிறாரு. அப்புறம் என்னங்க, நாடு பூரா இதே பேச்சுதான். வந்தவங்க போனவங்க எல்லாரும் இந்த வாலிபனுக்கு வந்து அறிவுரை சொன்னாங்க. அந்த பூதம் அந்த மாதிரி தெரியுமா, இந்த மாதிரி தெரியுமா, அப்படி இப்படின்னு பயமுறுத்தினாங்க. ஆனா அது எதுக்குமே பதில் சொல்லாம தான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த வாலிபன். ஏதோ ஒரு கருவி மாதிரி ஒன்று பண்ணினான். அவன் அங்க போறதுக்கு தேவையான சாப்பாடு, துணிமணி, ஒரு பெரிய போர்வை எல்லாத்தையும் எடுத்து வச்சான். அவசரத்துக்கு உதவ சில காவலர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்கும் போனான். சரியா அந்த மணி சத்தம் கேட்கிற பகுதி வந்ததும் காவலர்கள் அங்கேயே நின்னுக்கிட்டாங்க. அவன் மட்டும் சத்தம் கேட்ட திசைக்கு நடந்து போனான். பூதம் இருக்கிறதா சொல்லப்படுற அந்த பகுதிக்குள்ளேயே நுழைஞ்சான். சரியா ஒரு மணி நேரம் இருக்குங்க. அவன் போன இடத்துல இருந்து அப்படி ஒரு அலறல் கேட்டுச்சு. காட்டுல நிறைய பறவைகள் பறந்துச்சு. அலறல் தொடர்ந்துச்சு. சுத்தி நின்ன காவலர்களுக்கெல்லாம் அப்படியே கதி கலங்குச்சு. அடுத்த நொடியே அவங்க கண்கள் ஆச்சரியத்தால விரிஞ்சிச்சு. ஆமாங்க, அந்த பூதம் இருக்கிற பகுதியில இருந்து ஒரு துணியால மூடப்பட்ட பெரிய கூண்டை இழுத்துக்கிட்டு வெற்றி நடை போட்டு நடந்து வந்தான் அந்த வாலிபன். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன, பூதத்தை பிடிச்சிட்டியா? மணி கிடைச்சதா? இல்ல பூதத்தை பிடிக்கிறேன்னு வேற எதையாவது பிடிச்சு கொண்டு வந்திருக்கியா? இப்படியெல்லாம் பல விதமா அங்க இருந்தவங்க அவன்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா அவன் எதுக்குமே பதில் சொல்லல. நேரா பயணிச்சு ராஜா முன்னாடி தான் வந்து நின்னான். அவர் கண்ணு முன்னால வச்சு அந்த கூண்டு மேல போடப்பட்டிருந்த துணியை விலக்கிட்டு, ராஜாவே பாருங்கள் அப்படின்னா. அதுக்குள்ள பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னால காணாம போன அந்த பெரிய தங்க மணி. அதை அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டு மயக்க நிலையில ஒரு மனித குரங்கும். ஆமாங்க, அத்தனை நாளா அவங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சது அந்த மனுஷ குரங்கு தான். ஆனா அதுக்குன்னு அந்த மணியை இந்த குரங்கெல்லாம் வந்து திருடிட்டு போகல. அதை திருடினது கொள்ளையர்கள் தான். அவங்க காட்டு பக்கம் மறைய போக இந்த குரங்கு அவங்கள அடிச்சு போட்டுட்டு இந்த மணியை புடுங்கி வச்சுக்கிச்சு. உண்மையில சிங்கம் புலியை விட ரொம்ப ஆபத்தானது மனுஷ குரங்கு தாங்க. அதுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதை யாருக்கிட்டையும் விட்டு தராது. அது மாதிரிதான் அதுக்கு இந்த மணியும் பிடிச்சு போச்சு. அதை யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாதுன்னு வெறித்தனமாவும் இருந்தது. அந்த மணியை தேடி போனவங்க நிறைய பேரை, அந்த மணியை நெருங்கினவங்க நிறைய பேரை அது தீத்து கட்டி பிரேதமா ஆக்குனதும் அந்த வெறியினாலதான். அதை தாங்க முதல் தடவை தேட போன வீரர்கள் பூதம் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட, ஊர்ல இருந்த மற்றவங்க எல்லாரும் ஆளாளுக்கு பில்டப் பண்ணி அத்தனை நாள் பயந்து நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. மீறி யாராவது காட்டுக்குள்ள தைரியமா போனாலும் சரியான ஆராய்ச்சி எதுவும் பண்ணாம, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காம அங்க போய் தங்களுடைய உயிரையே இழந்துட்டாங்க. ஆனா இந்த வாலிபனை பொறுத்த வரைக்கும் படு உஷாருங்க. மற்றவங்க எல்லாம் சொன்னதை வச்சு காட்டுக்குள்ள இருக்கிறது பூதமோ பேயோ இல்ல மிருகமோ எதுவானாலும் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். காட்டுல இருக்கிற பாதுகாப்பான பகுதிக்கு போய் ஒரு நாள் முழுசும் தங்கி இருந்து அதோட இயல்பை புரிஞ்சுக்க முயற்சி செய்தான். அப்போதான் அவனுக்கு உள்ள இருந்த அந்த குரங்கோட காலடி தடம் கிடைச்சது. அதை வச்சு அது என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பிடிக்கிறதுக்கான கருவியையும் வடிவமைச்சு குரங்கையும் பொறி வச்சு பிடிச்சு அந்த தங்க மணியையும் மீட்டுட்டான். அப்புறம் என்னங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பூதோன்னு சொல்லி பயந்து ஒதுங்கின ஒரு விஷயத்த இந்த பையன் மட்டும் ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிச்சதுனால இவனுக்கு தான் சொன்ன மாதிரி நாட்டுல ஒரு பகுதியை பட்டயம் எழுதி கொடுத்தாரு அந்த ராஜா. இன்னைக்கு இந்த கதையில வந்த இந்த வாலிபனை மாதிரி மற்றவங்க முடியல அப்படின்னு சொன்ன ஒன்ன கூட நீங்க சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா அவன் இந்த கதையில என்ன பண்ணினானோ அதையே தான் நீங்களும் பண்ணணும். முதல்ல மற்றவங்க எல்லாம் முடியல அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பயந்துடக்கூடாது. ரெண்டாவது, அந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் மற்றவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். மூணாவது, அந்த வாலிபன் எப்படி தோற்று போன மற்றவங்க பயன்படுத்தாத ஒரு கருவியை தான் பயன்படுத்தி வெற்றி பெற்றானோ அது மாதிரி
அது வரைக்கும் தோற்று போன மற்றவங்க பயன்படுத்த மறந்த சில டெக்னிக்ஸ், மறந்த சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பயன்படுத்த மறக்கக்கூடாது. இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா மற்றவங்களுக்கு சாத்தியமாகாத ஒன்று கூட, மற்றவர்கள் தோற்று போன ஒன்று கூட உங்களுக்கு வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.